காதல் சாம்ராஜ்யத்தில் அக்பர் பாகம் 1. ஆக்ரா கோட்டையில். ஆக்ரா கோட்டை அன்று என்றும் இல்லாமல் மிகவும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் கம்பீரமாகவும் ஏன் பிரமிப்பாகவும் கூட காட்சி தந்தது இருக்காதா? பின்னே அக்பரின் உதவி படைத்தளபதி கோவேந்தன் என்பவனும் மல்யுத்த வீரன் காசிம் சையத்தும் மோதுகிறார்கள் என்ற செய்தியை விட போட்டியை சக்கரவர்த்தியே துவக்கி வைத்து ரசிக்கப் போகிறார் என்றால் சும்மாவா? கலர் கலராக பல வண்ணங்களில் ஷாமியாக்கள் அரண்மனை வெளிமுற்றங்களில் போடப்பட்டு மேலும் அழகு சேர்த்து கொண்டிருந்தன. அரண்மனையின் வெளிப்புறம் மாடங்களில் ஆங்காங்கே இருந்த புறாக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு விட்டு ஷாமியாக்களில் இடப்பட்டிருந்த வெள்ளை நிற புறாக்களைக் கண்டு ஆச்சரியத்துடன் பார்த்து தங்கள் மொழியில் குசலம் விசாரித்து கொண்டிருந்தன. போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பாக வெடி வெடித்தவுடன் புறாக்கள் அனைத்தும் தங்களின் வெண்மையான இறக்கைகளை படபடக்க வானத்தை நோக்கி பறந்தன. அரண்மனையின் உள்ளே மல்யுத்த போட்டி மைதானத்தில் மிக அழகிய வேலைப்பாடுகளுடன் பல வண்ணங்களில் அழகும் பொலிவும் கொண்ட பெரிய பெரிய ஷாமியாக்கள் போடப்பட்டிருந்தன. ஆனால் இருக்கும் கொஞ்சம் வெயிலையும் மக்கள் தாங்கிக் கொண்டு அமர முடியாது என்று அக்பர் சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருந்ததால் அதிக அளவிலான ஷாமியானாக்கள் மைதானத்தை அலங்கரித்து கொண்டிருந்தன. நேரம் நெருங்க பற்பல அரசு அதிகாரிகள் ஆக்ரா நகரத்தின் முக்கிய பிரமுகர்கள் வந்து தங்களின் இருக்கைகளில் அமர்ந்தனர். ஒவ்வொரு பிரமுகரும் மைதானத்தை அடையும் பொழுது மக்கள் இவர் யார் அவர் யார் என்று வினா எழுப்பி அருகில் இருந்தவர்களிடம் கேட்டு தங்களின் சந்தேகங்களை போக்கிக் கொண்டார்கள். திடீரென்று மைதானத்தில் இருந்த சத்தம் அடங்கியது. சக்கரவர்த்தி வருகிறார். அதில் இஸ்லாமிய காப்பாளர், மக்களின் நேசத்தை பெற்றவர், இறைவன் தந்த கொடை அபுல் இ அக்குபதே ஜலாலுத்தீன் முகம்மது அக்பர் பாதுஷா காஜி அவர்கள் வருகிறார். பராக் 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 என்றான் கட்டியம் கூறுபவன். கட்டியம் கூறி சக்கரவர்த்தியின் முன்னே சென்று அவனால் பின்னே வந்த பாதுஷாவின் வேகமான நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அப்படியும் இப்படியும் வளைந்து வளைந்து ஓடினான். என்ன இருந்தாலும் பாய்ந்தோடும் நதிநீரின் வேகம் அல்லவா அவனது நடை? அதுவும் சாதாரண நதிநீர். அவர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் யமுனை அல்லவா அவர்? அவருக்கு பிடித்த வெண்மை கலந்த பச்சை நிற ஷாமியானா 30 அடி உயரமாகவும் புதுப்பொலிவுடன் காட்சி தந்தது. அதில் வந்து அமர்ந்தார் சக்கரவர்த்தி மிகவும் கம்பீரமாக. அங்கு அவர் அமர்ந்ததும் அதுவரை மக்களிடமும் அதிகாரிகளிடமும் ஏற்பட்டிருந்த ஓசை அடங்கியது. ஆம், அங்கு நிசப்தம் குடிகொண்டது. விளையாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அமைச்சர் ஒருவர் மிகவும் பவ்யமாக இடுப்புவரை தலைகுனிந்து சலாம் விட்டு வாயை சைகையில் லேசாக பொத்தி இப்போட்டி ஆரம்பிக்கலாமா என்று ஷாவிடம் உத்தரவு கேட்டான். இம் என்று தலையசைத்தார் சக்கரவர்த்தி. போட்டி ஆரம்பிக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக பலத்த ஓசை எழுப்பப்பட்டது. அப்போது மைதானத்தின் அருகே இருந்த வெள்ளை மாளிகையிலிருந்து பல ஜோடி கண்கள் அகலமாய் விரிந்தன. ஜனனா பெண்கள் மாளிகையின் 3ஆம் மாடியிலிருந்து தங்களின் வட்ட விழிகளை மேலும் வியப்புக்குரியதாக்கி ஆவலுடன் நோக்கிக் கொண்டிருந்தன. அவர்களுக்குத்தான் இது ஒரு பெரிய கொண்டாட்டம், ஏன் திருவிழா என்று கூட சொல்லலாம். எப்போதோ ஒரு முறை தானே வீர விளையாட்டுக்கள் போட்டிகள் நடைபெறுகின்றன. என்னதான் அக்பரின் ஆட்சியில் சுதந்திரம் இருந்தாலும் சில அதிகாரிகள் விட வேண்டுமே. அதிலும் குறிப்பாக இந்து வேலைக்கார பெண்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் அல்லவா கொடுத்தார்கள். அமர்ந்திருந்த அதிகாரிகள் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் மிக மிக அமைதியாய் அமர்ந்திருந்தனர். அதிலிருந்து அவர்கள் பாதுஷாவுக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள் என்பது புலனாகிறது அன்றோ. இடப்பக்கம் கொட்டடியிலிருந்து பாதுஷாவின் உதவி படைத்தளபதியும் வலது பக்கம் கொட்டடியிலிருந்து காசிமும் வெளி வந்தனர். வந்தவர்கள் இருவருமே பார்ப்பதற்கு முரட்டுத்தனம் கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு காட்சியளித்தாலும் அக்பர் பாதுஷாவிற்கும் நிதி மற்றும் வருவாயை பெருக்கும் அமைச்சர் தோடர் மாலுக்கும் மட்டும் சாந்த சொரூபியாக காட்சியளித்தான். உதவி படைத்தளபதி ஒரு இந்து ஆயிற்றே. காரணம் பிறப்பால் அவன் ஒரு இந்து. எப்போது பார்த்தாலும் நியாயம் நீதி என்று பேசிக் கொண்டிருப்பவன். பரிதாபமும் பச்சாதாபமும் அவன் இரக்கத்தில் இருந்தது. கோவேந்தன் பார்ப்பதற்கு வேண்டுமானாலும் பயங்கர உருவமாய் காட்சியளித்தாலும் உண்மையில் அவன் மெல்லிய இதயம் படைத்தவன். முகலாயர்க்காக தண்ணீரையும் தர சித்தமாய் இருப்பவன். இதயம் இல்லாதவர் என்று பிறர் பாதுஷாவை பற்றி கூறும் போதெல்லாம் அதை அடியோடு மறுத்து அவருடைய இதயம் உண்மை விசுவாசிகளுக்கு சொந்தமாகும் என பல விதத்தில் நிரூபித்தவர். மல்யுத்த போட்டியில் எப்போதும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் காசிம் சையத் இப்போது வெற்றி பெறக்கூடாது. காரணம், அவன் இப்போதெல்லாம் தீயவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்துஸ்தானியர்களுக்கு எதிராக சில சதி காரியங்களை ஆற்றிக்கொண்டு இருந்தான். எனவே ஜெயிக்க கூடாது என நினைத்தார் பாதுஷா. பொதுவாக சக்கரவர்த்தி போட்டி என்று வைத்தால் கஜ சண்டைதான் வைப்பார். யானைகளோடு யானை சண்டையிடும் காட்சி அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். சிறுவயதிலேயே யானை ஏற்றத்தை கண்டவர் அல்லவா கோவேந்தனும் காசிம் சையதும் சமபலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனாலும்
கோவேந்தனை விட காசிம் பல போட்டிகளை கண்டவன். ஏன் வெற்றி பெற்றவரும் கூட மல்யுத்த போட்டி என்றால் எந்த நாட்டிற்கும் சென்று வெற்றி பெற்று முகலாய சாம்ராஜ்யத்திற்கு பெருமை தேடித் தருபவன். இவரது ஆட்சியில் மல்யுத்த போட்டியில் கீர்த்தி பன்மடங்கு உயர்ந்தது என்றால் மிகையாகாது. கோவேந்தன் அரங்கில் நுழைந்ததும் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி முதலில் வணக்கம் தெரிவித்தான். அவரின் பார்வை அவனுக்கு 1000 மடங்கு புத்துணர்வு கூட்டியது. இப்போதே மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டதாகவே அவன் நினைத்து கொண்டான். தோடர்மால் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து வந்து தன் உதவிப்படை தளபதியை வாழ்த்தி அமரச் செய்தார். முதலில் இருவர் வந்து மோதினார்கள். காசிம் அவர்கள் இருவரையும் மிக எளிதில் சண்டையிட்டு மண்ணை கவ்வ செய்தான். போட்டிகள் தொடர்ந்தன. அவையோரின் கண்கள் நாலாபுறமும் சுழன்றன. 5 பேர்களை மண்ணில் வீழ்த்திய காசிம், சையத் என்னோடு போட்டி போட இங்கு ஒருவரும் இல்லையா என்று பரிகாசமாக கேட்டு சிரித்தான். அவனது கர்ஜனையை கேட்டு அந்த அரங்கமே அதிர்ந்தன. வழக்கமாக நடத்தும் யானை சண்டையையே வைத்திருக்கலாம் என்றார்கள் அதிகாரிகள். திடீரென்று அரங்கம் ஆரவாரம் பெற்றது. களத்தில் தோடர்மாலின் உதவி படை தளபதியும் அக்பருக்கு பிரியமான கோவேந்தன் இறங்கி இருந்தான். அவன் இறங்கியதும் பொதுமக்கள் கொடுத்த உற்சாகம், ஆரவாரம், கைத்தட்டல்களை கேட்டு தான் இதற்காகவாவது எப்படியும் ஜெயித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். சக்கரவர்த்தி தம் மெல்லிய மீசையை மிகவும் கம்பீரமாக தடவி விட்டு கொண்டிருந்தார். இருவருக்கும் நடந்தது. மகாபாரதத்தில் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் யுத்தம் நடந்ததே அப்படி இருந்தது இவர்களின் மல்யுத்தம். பார்த்து கொண்டிருந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இந்துக்கள். ஏனெனில் அவர்களுக்கு மட்டுமே மல்யுத்த போட்டி மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. எனவே இந்துக்களின் ஆரவாரம் அவ்வளவு எளிதில் அடங்கியதாக தெரியவில்லை. காசிம் சையத்தின் கைதான் முதலில் ஓங்கியது. கோவேந்தன் அவன் விடும் குத்துக்களை மிகவும் லாவகமாக தடுத்து கொண்டிருந்தான். நிசப்தம், நிசப்தம். திடீரென்று மக்கள் கத்தினார்கள் ஆரவாரத்துடன். இருக்கையை விட்டு சிலர் எழுந்து விட்டார்கள். என்ன நடக்கிறது இங்கு என்று பார்க்கும் நேரத்தில் கோவேந்தன் ஆவேசம் வந்தவனாய் மூர்க்கத்தனமாக தாக்கினான் காசிம் சையத்தை. மக்கள் அனைவரும் பிரமித்து கொண்டிருந்தார்கள். பார்ப்பது கனவா நனவா என்று. பக்கவாட்டில் ஓங்கி குத்தினான் கோவேந்தன். மல்லாந்து விழுந்தான் காசிம் சையது. அவன் ஏற்கனவே சண்டையிட்டிருந்ததாலும் பலரை மண்ணை கவ்வ வைத்த அவன் மிகவும் களைத்து இருந்தான். ஆனாலும் 10 பேருக்கும் மேலாக அவன் வீழ்த்தியவன் அல்லவா. இப்போது மட்டும் என்ன வந்தது இவனுக்கு என்று மக்கள் நினைப்பதற்குள் வேந்தனாக எழுந்தான். மறுவினாடி அவனது தாடையில் இடியாய் இறங்கியது கோவேந்தன் விட்ட குத்து. காசிம் சையது வேறருந்தமரமாய் தரையில் விழுந்தான். விழுந்தவன் ரொம்ப நேரம் ஆகியும் எழுந்திருக்கவே இல்லை. அவனது முகம் வீங்கி விகாரமாய் காட்சி தந்தது. ஆங்காங்கு உடம்பில் இரத்தம் பீரிட்டு கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி கோவேந்தன்தான் வெற்றியின் நாயகன் என்று அறிவித்தார். அந்த வெற்றியின் களிப்பு அடங்குவதற்குள் அங்கு இன்னொரு சம்பவம் நடைபெற்றது. அம்பு ஒன்று உயரே பறந்து கோவேந்தன் பாதங்களை முத்தமிட்டது. கோவேந்தன் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத யாரோ ஒருவன் அம்பு ஒன்றை எய்தியிருந்தான். அதில் துணிவு இருந்தால் என்னோடு மோதிப்பார் என்று இருந்தது. அம்பு பறந்து வந்தது தான் தாமதம். மக்கள் அலறியடித்து கொண்டு ஓடினார்கள். பாதுஷா இருக்கும்பொழுதே அம்பு எய்த துணிந்தவன் யார்? சுத்த வீரனாக இருந்தால் நேருக்கு நேர் மோத வெளியில் வாடா என்று கத்திக்கொண்டே பாதுஷா கொடுத்த பதக்கத்துடன் வெளியில் ஓடினான் கோவேந்தன். அங்கு போட்டி மைதானத்தை ஒட்டி இருந்த பல அடுக்கு மாளிகையில் பல பேர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு இருக்க அம்பு எய்தியவன் இன்னுமா அங்கே இருப்பான்? திடீரென்று குதிரையொன்று பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. அதில் வீரன் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவனை துரத்தினான் கோவேந்தன். ஆனால் அதிவேகமாய் பறந்துவிட்டது அந்த குதிரை. அம்பு எய்தியவனை பிடிக்காமல் விட்டு விட்டோமே என்று மனம் ஏங்கினான். அப்போது அவன் தோளின் மீது ஒரு கை விழுந்தது. வேகமாக திரும்பினான் அவன். ஒன்றும் பதட்டப்படாதே, அவனை பிடிக்க சிப்பாயை அனுப்பிவிட்டு தான் வருகிறேன் என்றார் தோடர்மால். வா சக்கரவர்த்தி, காத்துக்கொண்டிருப்பார், உணவு அருந்த போகலாம் என அவன் தோளில் உரிமையோடு கை போட்டு அழைத்துச் சென்றார் தோடர்மால். அரண்மனையை ஒட்டியவாறு விருந்து மண்டபம் மிகவும் பெரிய அளவில் கட்டப்பட்டிருந்தது. ஒரே நேரத்தில் சுமார் 1000 நபர்கள் அமர்ந்து விருந்து உண்ணலாம். இந்த மண்டபத்தை ஒட்டியவாறு அழகிய நந்தவனம் ஒன்று காட்சி தந்தது. அதில் தென்றல் காற்று தவழ்ந்தது. ஊற்றுகளிலிருந்து நீர் வேகமாக வெளியேறியது. பல ஜாதி மலர்களின் மனம் அங்கு விருந்துக்காக வந்தவர்களை கிறங்க செய்தன. அதாவது ஏற்கனவே தாழ்வாரங்களில் எரிந்து கொண்டிருந்த அகில் சந்தனத்தின் மனமும் கலந்து அங்கிருந்தவர்களை ஏதோ ஒரு இன்பலோகத்திற்கு அழைத்துச் சென்றது. அக்பர் சக்கரவர்த்தி தன் இருக்கையில் வந்து அமர்ந்ததும் பிற அமைச்சர்களும் அதிகாரிகளும் அமர்ந்தார்கள். விருந்தை ருசித்து உண்டார்கள் அனைவரும். பொதுவாக சக்கரவர்த்தி உணவில் மட்டும் கட்டுப்பாடு அற்றவர். நிறைய சாப்பிடக்கூடியவர். அதிலும் விதவிதமான உணவு என்றால் கொள்ளை பிரியம் அவருக்கு. கோதுமை மாவில் கலந்த தின்பண்டம், கீரைகள், பருப்பு வகைகள், அரிசி,
கோதுமை ரொட்டி என்றால் ஒரு பிடி பிடித்து விடுவார். அதோடு முந்திரி, திராட்சை, பிஸ்தா என வகை வகையாக உண்பதில் தனி கவனம் செலுத்துவார். அதே சமயம் உணவுக்கு தகுந்த உடல் உழைப்பும் நல்குவார். அன்று இரவு ருக்கையா பேகத்தின் மாளிகையை நோக்கிச் சென்றார் அக்பர். நந்தவனத்து தோகைமயில் போன்று என்ன கொள்ளை அழகு இவள்! சிரித்து விளையாடி தாவி அணைத்து அள்ள அள்ள குறையாத இன்பத்தை, இன்ப ஊற்றை அடைய அவர் முற்பட்டார். உள்ளே வரலாமா? அவள் குரலை கேட்டு மெல்ல திரும்பினாள். ஆனால் எழுந்திருக்கவில்லை. ஒரு முகலாய சக்கரவர்த்தி வருகிறார் என்றால் எதிரில் எவர் வந்தாலும் இடுப்பு வரை குனிந்து மும்முறை சலாம் போடுவார்கள், மிகவும் பவ்யமாக. ஆனால் ருக்கையா பேகதுக்கு வந்திருப்பது யார் என்று தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே படுத்திருந்தாள். ஆனாலும் அக்பரை தனது மடியில் சாய்த்து வைத்து கொண்டு கொஞ்ச வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. அந்த ஆசையை அடக்கிக் கொண்டாள். அவள் கண்கள் கனவு உலகத்தில் சஞ்சரிப்பது போல மூடிக்கொண்டன. சக்கரவர்த்தி ஷா இன்ஷா என்றெல்லாம் பற்பல விதங்களில் வர்ணிக்கப்படுகிறார் அக்பர். ஆனால் நமக்கு மட்டும் அவர் ஒரு சாதாரண மனிதர்தான். ஆனாலும் அவர் தனக்கு மட்டுமே கிடைத்த விசேஷ கணவர் அவ்வளவே. வேறு ஒரு சமயமாக இருந்திருந்தால் சக்கரவர்த்தி மிகுந்த அவசரப்பட்டு இருப்பார். ஆனால் நிலைமை இப்போது வேறு ஆயிற்றே. பாதுஷாவை சித்திரவதை அல்லவா செய்து கொண்டிருந்தாள் அந்த நள்ளிரவில். இதற்கு பாதுஷா கோபமோ கலக்கமோ படவில்லை. காமம் என்ற ஒன்று மனிதனை வாட்டி எடுத்தால் அவனுக்கு அதிகாரம் பண்ண தோணாது. பதிலுக்கு அவன் அடங்கி தான் போவான். அதற்கு பாதுஷா மட்டும் என்ன விதிவிலக்கா? மேலும் அவளது அழகை ரசித்தார். மாம்பழ கதுப்பு கன்னங்களும் உயர்ந்து எடுப்பான மூக்கும் புன்சிரிப்பு தவழும் அதரங்களும் அவரை நோக்கி அழைப்பது போல் தோன்றியது. அத்தருணத்தில் ஒரு கருத்த உருவம் அடி மேல் அடி எடுத்து வந்தது. வந்ததோடு அல்லாமல் குத்துவாள் ஒன்றை வீசியது. நல்லவேளை முதுகை காட்டிக்கொண்டு படுத்து இருக்கும் ருக்கையா பேகத்தின் அருகில் விழுந்தது. பிடியுங்கள் அவனை என ஆணையிட நாலாபுறமும் தேடிச் சென்றனர் வீரர்கள். சாம்ராஜ்யம் தொடரும். ஹலோ பிரண்ட்ஸ், இக்கதையில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்கள், திருத்திக் கொள்கிறேன். உங்கள் ஆதரவு என்றும் எனக்கு தேவை. பிரியமுடன், நான்.